ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாமி ஈஸ்வர யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா, டிஆர்பி அதாவது டெட் எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுறவங்களுக்கு எப்படி நீங்கள் ஆன்லைனில் உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் அதாவது தேர்வு ரோல் நம்பர் போட்டு நீங்கள் ரிசல்ட்டில் வந்து குவாலிஃபைடா இல்லை நாட் குவாலிஃபைடான்னு பார்க்கறதுக்கு எப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படி எக்ஸாம் எழுதிருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இந்த மாதிரி ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணுங்க. அப்படி இல்லை அப்படின்னா இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா இதுக்கான டைரக்ட் லிங்கை வந்து நான் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். ஓகே, இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கான போர்ட்டல் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் 3/2025 டெட் பேப்பர் 1 அப்படின்னு இருக்கு. நீங்கள் ஃபர்ஸ்ட் பேப்பர் எழுதிருக்கீங்க அப்படின்னாக்கல இதில் நீங்கள் எந்த லாங்குவேஜ் எழுதிருக்கீங்களோ அந்த லாங்குவேஜ் சூஸ் பண்ணுங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் செகண்ட் பேப்பர் டெட்ல பேப்பர் 2 எழுதிருக்கீங்க, அதாவது மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் எழுதிருக்கீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன லாங்குவேஜ் எழுதிருக்கீங்களோ அதை கொடுங்க. இல்லை சோசியல் அண்ட் சயின்ஸ் எழுதிருக்கீங்க அப்படின்னாக்கல இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷனில் நீங்கள் என்ன வேணாலும் எந்த லாங்குவேஜ் எழுதிருக்கீங்களோ அதை வந்து நீங்கள் கொடுங்க. நீங்கள் எந்த பேப்பர் எழுதிருக்கீங்க, எது சம்மந்தமாக எழுதிருக்கீங்க அப்படின்றத வந்து ஃபர்ஸ்டே நீங்கள் இந்த இடத்துல பார்த்துட்டு அதுக்கு எந்த லாங்குவேஜ் எழுதிருக்கீங்களோ அந்த லாங்குவேஜ் சூஸ் பண்ணுங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து டெட் பேப்பர் 2 சோசியல் அண்ட் சயின்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் தமிழ் லாங்குவேஜில் எக்ஸாம் எழுதிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த இடத்துல நான் தமிழ் அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா மற்ற ரிசல்ட் மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ரோல் நம்பரோட டேட் ஆஃப் பர்த் போட்டோ இல்லை யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டு பார்க்குற மாதிரிலாம் இருக்காது. இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எழுதுனா எல்லாருடைய லிஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா ரோல் நம்பர், கம்யூனிட்டி, மார்க்ஸ், ரிசல்ட் ஸ்டேட்டஸ் இந்த மாதிரி வந்து மொத்தமாக ஒரு பிடிஎஃப் கொடுத்துருப்பாங்க. இந்த பிடிஎஃப் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுடைய ரோல் நம்பர் என்னங்கிறத நீங்கள் இந்த இடத்துல பார்த்து நீங்கள் வந்து என்ன கம்யூனிட்டி இல்லை உங்களுடைய மார்க் எவ்வளோ இருக்குன்றத பார்த்துக்கலாம். நீங்கள் குவாலிஃபைடா நாட் குவாலிஃபைடா அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதாவது ரிசல்ட் ஸ்டேட்டஸில் வந்து இப்போ நீங்கள் வந்து இதை அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்து உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர் அதாவது ரோல் நம்பர் இதில் இருக்கா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம். அப்படி உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னாக்கல நீங்கள் மொபைலில் வந்து இப்போ டவுன்லோட் பண்ணிட்டு ரோல் நம்பர் சர்ச் பண்ணி பார்க்கலாம். இப்போ நீங்கள் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக அந்த பிடிஎஃப் ஓப்பன் ஆன உடனே கண்ட்ரோல் F கொடுத்தீங்க அப்படின்னாக்கல இந்த இடத்துல ரிஜிஸ்டர் நம்பர் ஃபைண்ட் ஆகிறதுக்கு இந்த முறை ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பரை போட்டு ரோல் நம்பரை போட்டு சர்ச் அப்படிங்கிற ஆப்ஷன் இது என்ட்ரு பண்ணி அப்படின்னா இந்த நம்பர் வந்து எந்த சீரியல் நம்பர்ல இருக்குது அப்படிங்கிறது எத்தனாவது பேஜில் இருக்குது, கம்யூனிட்டி என்ன, நேம் என்ன, குவாலிஃபைடா நாட் குவாலிஃபைடாங்கிறது உங்களுக்கு இந்த இடத்துல ஷோ ஆகிடும். இந்த மாதிரி கண்ட்ரோல் F கொடுத்து ரோல் நம்பரை சர்ச் பண்ணி நீங்கள் வந்து தேடி பார்க்கலாம். ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்துக்கான ரிசல்ட் வந்து டெட் டிஆர்பி வந்து வெளியிட்டிருக்காங்க. நீங்கள் உங்களுடைய ரோல் நம்பர் இன்னும் செக் பண்ணலாம், செக் பண்ணி பாருங்கள். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டேரெக்டாக நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எழுதிருக்க உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து வாழ்த்துக்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும். இனி அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.